தலமல்லவா. இப்போ ரொம்ப அருமையா இந்த ஸ்தலத்தில் முருகப்பெருமானுடைய அலங்காரத்தை தரிசித்து மகிழ்ந்தோம். இந்த இடத்துல பாருங்க, ஸ்ரீ பிரம்மா தன்னோட துணைவியாரோட சரஸ்வதி வீணையை வச்சுண்டு, ஜெபமாலை கையில் வச்சுக்கிட்டு, ஏடுகள் கையில் வச்சுட்டு, கலைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தேவதை சரஸ்வதி இந்த இடத்துல ரொம்ப அருமையாக தன்னோட பதியோட இந்த இடத்துல ஸ்தலத்தில் வீற்றிருக்கிறாள். இவங்களை கும்புறதுனால கல்வி கலைகளில் தேர்ச்சி பெறலாம். ஸ்ரீ சரஸ்வதி சமேத ஸ்ரீ பிரம்மா தனி சன்னதி. கல்வி, வித்தை, இசை இவற்றின் தெய்வமான ஸ்ரீ சரஸ்வதி தேவி அமர்ந்த கோலத்தில் வலது கையும் இடது மேல் கையும் வீணை மீட்டியவாறும், வலது மேல் கையில் ஜபமாலையும் இடது கையில் ஏடுகளை வைத்தவாறும் காட்சி தருகிறாள். படைக்கும் நான்முகக் கடவுளான ஸ்ரீ பிரம்மா வலது கை அபயமுத்திரை, இடது கையில் ஏடுகள், மேல் கைகளில் அட்சயமாலை, கமண்டலத்துடன் அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கின்றார். பிரம்மஹத்தி தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட தோஷ நிவர்த்தி ஆகும். நோயற்ற வாழ்வுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி ஸ்ரீ ஆரோக்கிய லக்ஷ்மி. ஆரோக்கிய லக்ஷ்மியினுடைய கணவர் ஸ்ரீ தன்வந்திரி பகவான். வாசுகி பாம்பை வச்சு கடைஞ்சி எடுக்கும் பொழுது பாட்கடலிலிருந்து வெளிவருகிறார் தன்வந்திரி பகவான். எப்படி வரார் தெரியுமா? சீந்தல் கொடி ஏந்திய வகையில் தன்வந்திரி பகவான் பாட்கடலிலிருந்து வந்தார். அவர் இந்த இடத்தில் நோய் நீக்கும் வல்லலாக இந்த இடத்தில் தன்வந்திரி பகவானும் அருள்மிகு ஸ்ரீ ஆரோக்கிய லக்ஷ்மியும் தனிச்சந்நிதி கொண்டு இருப்பது ஒரு விசேஷம். ஸ்ரீ ஆரோக்கிய லக்ஷ்மி ஸ்ரீ தன்வந்திரி பகவான் தனி சன்னதி. திருப்பார் கடலை தேவர்களும் அசுரர்களும் மேருமலையை மத்தாக்கி வாசுகி எனும் நாகத்தை கயிற்றாக்கி அமிர்தம் கடையும் போது கையில் அமிர்த கலசம், சீந்தில் கொடி, சங்கு சக்கரத்துடன் வந்தவர் ஸ்ரீ தன்வந்திரி பகவான். ஆயுர்வேதத்தின் நாயகர் தன்வந்திரி இத்தலத்தில் அழகுற அருள் பாலிக்கின்றார்.